ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திவ்ய தேசங்களுளே முதன்மையான திருவரங்கத்தை அனுபவிக்க உள்ளோம். தொடர்ந்து பொய்கை ஆழ்வாரினுடைய பாசுரத்தை கொண்டு அனுபவித்தோம். அடுத்த ஆழ்வார்களினுடைய பாசுரங்கள் வழியாக திருவரங்க அனுபவம். உலக தொடர்பான பொருள்களிலே தான் கொண்ட பற்றுக்களை, அதாவது ஆசைகளை நீக்கிய ஒருவர், அவரை கண்டு அவரை விரும்பி தன்னுடைய அடியவனாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எம்பெருமான் தான் திருவரங்க திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். அந்த எம்பெருமானுடைய பெருமையை புகழ்மிக்க பிரம்மனாலே சொல்ல முடியுமே தவிர குறைகளோடு கூடிய என்னாலே இல்ல என்ன போன்றவர்களாலே சொல்லுவது அப்படிங்கிறது முடியாது, இயலாது என்று பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் இந்த திவ்ய தேசத்தினுடைய பாசுரத்தை காட்டினார். ஆர்வம் ஒருவர் அங்கங்கு ஒயில் உகந்தவரை ஆழ்வான் திருவரங்க கோவில் சிறப்பு. அப்ப இந்த திருவரங்க கோயில் சிறப்புங்கிறத சீர்வந்த உந்தி திசைமுகனால் அல்லாது நான்முகனைத் தவிர வேறு ஒருவரால் சொல்லுவது என்பது இயலாதுன்னு ஆரம்பித்தார். பொய்கை ஆழ்வாரும் திருவரங்க பாசுரத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ணி, அடுத்ததாக பூதத்தாழ்வார் 4 பாசுரங்களாலே திருவரங்க திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். 28, 46, 70, 88 இந்த 4 பாசுரங்கள். அதுல ஒரு பாசுரத்தை பார்க்கிறோம். மனத்துள்ளான் வேங்கடத்தான் மாகடலான் மத்தும் நினைப்பரிய நீளரங்கத்துள்ளான் எனைப்பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன். எத்தனையோ உயர்ந்தவர்கள், தேவர்கள், தேவன்னு சொல்லப்படுபவர்கள் அவன் எம்பெருமான். பார்க்கடல்ல பள்ளி கொண்டவன். அவன் கண்ணனாக அவதாரம் பண்ண பொழுது குதிரை வடிவம் கொண்டு வந்த கேசிங்கிற அரக்கனுடைய வாயை கிழித்த சிறுவனாவான். எத்தனையோ தேவாதி தேவர்கள், பெருமக்கள், உயர்ந்தவர்கள், தேவர்கள், இவர்களாலே போற்றப்படக்கூடியவன் எம்பெருமான். பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கான். அந்த திருப்பார்கடலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் கண்ணனாய் அவதாரம் பண்ணின சிறுவனாவான். அப்படி அவதாரம் பண்ணி குதிரை வடிவம் கொண்டு வந்த கேசி என்கின்ற அரக்கனுடைய வாயை கிழித்தவனாவான். அந்த கண்ணனாய் அவதாரம் பண்ணவன் தான் அர்ச்சை வடிவிலே நினைப்பதற்கு இயலாத இனிமையாய் இருக்கக்கூடிய, இப்படி ஒரு இனிமையான்னு நினைப்பதற்கு அப்பாற்பட்டதான அப்படிப்பட்ட இனிமை. அப்படி திருவரங்கத்திலேயும் திருவேங்கடத்திலேயும் விளங்குபவனாக இருக்கின்றான் எம்பெருமான். ஆக திருப்பார்கடல்லே எழுந்தருளினவன் தான் விபவ அவதாரமாக கண்ணனாய் அவதாரம் பண்ணினான். அந்த காலத்திலே இருப்பவர்கள் மாத்திரம் அனுபவித்தால் ஆகாது, பின்னே வரக்கூடியவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த அனுபவத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும்னு அச்ச வடிவிலே திருவரங்கத்திலேயும் திருவேங்கடத்திலேயும் எழுந்தருளி இருக்கின்றான் எம்பெருமான். அதெல்லாம் போராதுன்னு அதெல்லாம் விட்டு விட்டு எம்பெருமான் தற்போது என் மனத்திலே நிலையாக வாழ்கின்றான். என் மனத்துள்ளான். முதல்ல எடுத்தோன்னு என்ன சொல்றார்? மனத்துள்ளான், என் மனசுல இருக்கான். யார்? திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன். மா கடலான், திருப்பார்கடலிலே இருக்கக்கூடியவன். நினைப்பரிய நீளரங்கத்துள்ளவன். இப்படிப்பட்ட இனிமை அப்படின்னு எண்ணுவதற்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய திருவரங்கத்திலேயும் எழுந்தருளி இருக்கக்கூடியவன் தான் தேவாதி தேவன்னு சொல்லப்படக்கூடியவன். முன்னொரு சமயத்துல மாவாய் பிளந்த மகன் கேசியை முடித்தவன் தான் இப்போ மனத்துள்ளான், என் மனசுல இருக்கான். என் மனசுங்கிறத இப்பொழுது நிரந்தர வாசஸ்தானமான இடமாக எடுத்துக்கொண்டுள்ளான் அப்படின்னு காட்டுறார். அதுக்கு அடுத்த பாசுரங்கள்ல பயின்றது அரங்கம் திருக்கோட்டி பல்நாள் பயின்றதுவும் அப்படின்னு
திருவரங்க பாசுரம். தொடர்ந்து திருவேங்கடத்திலேயும் அணிநீர்மலையேன்னு அந்த திவ்ய தேசத்தையும், அணிதிகழும் சோலை என்று இப்படி இந்த 4 திவ்ய தேசத்தையும் இந்த பாசுரத்துல சொல்லி, தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால்னு இப்படி திருவரங்கத்தோடு சேர்ந்து மற்ற திவ்ய தேசங்களையும் சேர்த்து இங்கே மங்களாசாசனம் பண்றார். மாமல்லை கோவல், மதில் குடந்தை, இதெல்லாம் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏவல்ல எந்தைக்கு இடம். தமருள்ளும் மாமல்லை கோவல் மதில் கிடந்தை என்பவரை ஏவல்ல எந்தைக்கு இடம். எந்தை எந்தை தந்தை தந்தைன்னு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் அப்படின்னு அத்தனை திவ்ய தேசங்களையும் சொல்றார். திறம்பிற்று இனி அறிந்தேன் தென்னரங்கத்து எந்தை திறம்பா வழி சென்னார்க்கு அல்லால் திறம்பா செடிநரகை நீக்கி தாம் செல்வதன் முன் வானோர் கடிநகர வாசல் கதவுன்னு. இனிமேல் அறிந்தேன் தென் அரங்கத்து எந்தை, தெற்கு திசையிலே தெற்கு திசையை நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்தை என் சுவாமியான அவனுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் காட்டி என்னை அவனுக்கே என்று அடிமைப்படுத்திக் கொண்ட என்னுடைய சுவாமியானவனை திறம்பா வழி சென்னார்க்கு அல்லால் திறம்பா செடி நரகை நீக்கி மறுபடியும் ஏற்படும்படியான செடி போலே அப்படியே பரவி கிடக்கக்கூடியதான நரக நீக்கி வாசல் கதவு, வானோர் கடிநகர வாசல் கதவை நமக்கு காட்டி அருளக்கூடியவன் ஆவான் அப்படின்னு இங்கே சொல்றார். அப்படி பூதத்தாழ்வார் அருமையான பாசுரங்களாலே திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் மீது மங்களாசாசனம் பண்ணுகின்றார். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஆழ்வார்களினுடைய அனுபவத்தின் மூலமாக திருவரங்க அனுபவத்தை கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.